உறவுகளுக்கு கரம் கொடுப்போம். நம்முடைய இயக்கமானது சில கொள்கைகளையும் கோட்பாடையும் கொண்டதுங்க. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, சில கொள்கைகள் பார்த்தீங்கன்னா, சில கோட்பாடுகள் பார்த்தீங்கன்னா, மத்த அமைப்புடன், மத்த கட்சியுடன் ஒப்பிட முடியாது. ஏன்னா, அந்த மாரி ஒரு கொள்கைய வந்து நம்ம இயக்க தலைவர் வந்து செயல்படுத்தி நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்துட்டுருக்காரு. அவரும் அந்த மாரி பார்த்தீங்கன்னா, செயல்பட்டுட்டு தான் இருக்காரு. கொள்கை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு சம உரிமை பெற்றுத் தருவது வந்து நம்மளுடைய இயக்கத்தின் முதல் கொள்கை. 2வது பார்த்தீங்கன்னா, பெண்கள் கணவரை இழந்தோ, அல்லது கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு அரசாங்கத்தால் என்ன உதவிகள் பெற முடியுமோ, அத வந்து பெற்றுத் தருவாரு. 3வது பார்த்தீங்கன்னா, அதாவது தொழிலாளர்கள் தொழிலாளருக்கு ஊதிய பிரச்சனை, அப்புறம் இஎஸ்ஐ ப்ராட்மெண்ட் இந்த மாரி பிரச்சனைகள வந்து நம்மோட தலைவர் வந்து அத வந்து எப்படி பேசி, அத எப்படி செயல்படுத்தணுமோ, அத வந்து ஸ் நம்ம வேலை செய்யும் இடத்துக்கு நேரா வந்து பேசி, ஒரு முதலாளிக்கும், அங்குள்ள தொழிலாளிக்கும் உள்ள பிரச்சனைய வந்து பேசி தீர்த்து வச்சு, அவங்களோட தொழிலாளர் தேவைகளை பூர்த்தி செய்வாருங்க. 4 பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு சமமான கல்விய பெற்றுத் தருவதே அதுவும் பார்த்தீங்கன்னா, கஷ்டப்படும் குடும்பத்திற்கு இன்றைய நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு, மாணவர்களுக்கு தேவையான கல்வி, கல்வியினால் வரும் உதவிகளை வந்து பெற்றுத் தருவாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, 5வது கொள்கை என்னன்னா, வேலை வாய்ப்பு. அதாவது படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெற்றுத் தராரு. அதே மாரி 6வது பார்த்தீங்கன்னா, தொழிலாளர்கள் அதாவது சுய உதவி செய்யும் தொழிலாளர்கள், குலத்தொழில் வச்சு செய்யும் தொழிலாளர்களுக்கு கருவிகள், அத வந்து அரசாங்கத்தால் பெற்றுத் தரக்கூடிய கருவிகள வந்து நம்ம தலைவர் வந்து வாங்கி குடுக்குறாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, 7வது பார்த்தீங்கன்னா, இலவச பட்டா, மனை. அதாவது சுதந்திரத்துக்காக பாடுபட்ட முன்னோர்கள் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்மி மேனோ, இல்லாட்டி சுதந்திரத்தில ஈடுபட்டு உள்ள பரம்பரை சார்ந்தவங்களோ, அந்த மாரி இருக்கவங்க வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்து வாழ்வாங்க. அவங்களோட வாழ்வாதாரமே ஒரு கேள்விக்குறியா இருக்கும். அந்த மாரி வந்து உள்ளவங்களுக்கு வந்து அரசாங்கத்திற்கு முறையிட்டு அவர்களுக்கு என்ன தேவையோ, அத வந்து ஒரு இலவச வீட்டுமனை, குடியிருக்க வீடு வந்து கண்டிப்பா முறையில அத வந்து பெற்று தருவாரு. அதே மாரி தொண்டர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் சரி, அத வந்து முன்னிறுத்தி அந்த பிரச்சனைகள என்ன பிரச்சனை கேட்டறிஞ்சு மாரி செயல்படுத்துவாரு. இந்த மாரி நம்முடைய தமிழ்நாடு நேதாஜி இளைஞர் இயக்கத்துல வந்து பல இதெல்லாம் இருக்குங்க. பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள், நல்ல கொள்கைகள், கோட்பாடுகள் ஒரு மத்த கட்சிய விட, மத்த அமைப்பை விட நம்முடைய தமிழ்நாடு நேதாஜி இளைஞர் இயக்கத்தில் இருக்கு. அதே மாரி தமிழ்நாடு நேதாஜி இளைஞர் இயக்கமானது லஞ்ச ஒழிப்பு லஞ்ச ஒழிப்பு வந்து அதாவது லஞ்சத்த வந்து ஒழிக்க முடியுமாங்கிறது எனக்கு சந்தேகம். ஆனா, அத கட்டுப்படுத்த முடியும். அதற்கு என்ன வழியோ நம்ம தலைவர் வந்து அத வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதே மாரி படித்த பட்டதாரிகள் வேலைக்காக
அரசாங்க உத்தியோகத்தை தான் போவேன்னு சொல்லி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அரசாங்கத்தில வந்து வேலை செய்யணும்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, பெரிய முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். அதாவது லஞ்சம் குடுத்தா தான் வேலையே கிடைக்கும். அந்த மாரி சூழல்ல உள்ளவங்களுக்கு நம்மளோட தலைவர் வந்து இ லஞ்சம் இல்லாத வேலைவாய்ப்பு திட்டத்த வந்து பெற்றுத் தராரு. வாருங்கள் தமிழ்நாடு நேதாஜி இளைஞர் இயக்கத்தில் கைகோருங்கள். நம்முடைய தொடர்புக்கு 99 658 13 306 இந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் விருதுநகர் மாவட்ட செயலாளர் திரு சுந்தரராஜன் அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.